ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போறோம். இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி எக்ஸைட்டிங் லெசன் பிகாஸ் சம்டைம்ஸ் வென் வி ஸ்பீக் we have a lot of sentences in our mind. But when we try to say those sentences in English, we just cannot get them out. அந்த மாதிரி நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம். மைண்டில் நிறைய சென்டென்ஸ் இருக்கு, பட் நான் சொல்லும் போது ஜஸ்ட் பிளெயினாக ஒரு சென்டென்ஸ் தான் வருது. நான் எப்போவுமே பேசுகிற அதே சென்டென்ஸ் தான் வருது. என்னால் நிறைய சென்டென்ஸ் பில்ட் பண்ணி பேச முடியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். இன்னைக்கு அந்த மாதிரி what we usually say versus what we can say. அதாவது பேசிக் சென்டென்சஸ் versus அதோட பெட்டர் வெர்ஷன் ஆஃப் தோஸ் சென்டென்சஸ். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக நம்ம சொல்லும் போது எப்படி இருக்கும், இன்னும் நம்ம அதில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக், ரெண்டு டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று நம்ம ஸ்கூல் பிடிஎம்ல நம்மளோட கிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி டீச்சர்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு டாப்பிக்கும், அண்ட் நம்ம பிளானை, நம்ம ஃப்ரெண்ட் கூட போட்ட பிளானை கேன்சல் பண்ணுற மாதிரி ஒரு டாப்பிக்கும் எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பேசிக்காக சொல்கிறோம் அண்ட் அதை இன்னும் பெட்டராக எப்படி சொல்லலான்றதை பார்க்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, let's quickly get into today's lesson. So இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிடிஎம்ல பேசுகிற சென்டென்சஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட பேசிக் வெர்ஷன் பார்க்கலாம். My child is studying hard but marks are low. She understands at home but not in class. Tell me what she should improve. இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, இது ரொம்ப கரெக்ட் தான். நம்ம கம்மியாக பேசணும்னு நினைக்கிற இடத்துல இந்த மாதிரி பேசலாம். பட் இதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி நிறைய விஷயங்கள் டீச்சர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்படி பண்ணலான்றதா நெக்ஸ்ட் நம்ம பெட்டர் வெர்ஷன்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ பேசிக்னா அது ரொம்ப பேசிக், ரொம்ப பிகினர் லெவல் அப்படிலாம் இல்லை. இதுவும் கரெக்ட் தான். நம்ம கம்மியாக பேசணும்னு நினைக்கும் போது இதை யூஸ் பண்ணி பேசலாம். நேச்சுரலாகவே நம்ம சில பேர் கம்மியாக பேசுகிற ஆளாக இருக்கும் போது அவங்க இது மாதிரி பேசலாம். there's nothing wrong in that. ஓகே, பட் நிறைய பேரோட கேஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய பேசணும்னு நினைப்போம், ஆனால் இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு எப்படி பேசணும்னு தெரியாததுனால நம்ம குட்டி குட்டி சென்டென்சஸாக பேசிட்டு இருப்போம். ஸோ அவங்களுக்கு தான் இந்த லெசன் எஸ்பெஷலி. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த பெட்டர் வெர்ஷன் நவ். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை சைல்டு இஸ் ஸ்டடிங் ஹார்ட் பட் மார்க்ஸ் ஆர் லோ. ஸோ பொதுவாக நம்ம பிடிஎம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகும்போது ஸ்கூலில் சொல்லுவோம், என் குழந்தை எப்போவுமே வீட்டில் படிச்சுட்டு தான் இருக்கா, ஆனால் மார்க்ஸ் ஒன்றும் பெருசாக வரலையே, மார்க்ஸ் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, இது நம்ம வந்து பெட்டராக எப்படி சொல்லலான்னு பாருங்க. நான் என் குழந்தை வீட்டில் படிக்கிறத பார்க்குறேன், ஆனால் அது கிளாஸ் ரூமில் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. கிளாஸில் அவள் எப்படி ஆன்சர் பண்ணுறா, அட்டென்டிவாக இருக்காளா அப்படின்னு நம்ம, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பாருங்க, ஐ ஹவ் நோட்டிஸ்ட் தட் மை சைல்டு இஸ் புட்டிங் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அட் ஹோம். என் வீட்டில் குழந்தை நிறைய எஃபர்ட் போடுறா, பட் ஐம் நாட் ஷுர் இஃப் தட்ஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த கிளாஸ் ரூம். ஓகே, கிளாஸ் ரூம்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகுதா, தட் இஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அட்டென்டிவா இருக்காங்களா, ஒழுங்கா ஆன்சர் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ திங்க் அபவுட் தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, உங்களோட கண்ணோட்டம் எப்படி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இல்லை நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்தேன், தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் your perspective. இந்த பெட்டர் வெர்ஷன்ல சொல்லியிருக்கிறதுடைய அர்த்தம், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்ப்போம். ஐ ஹவ் நோட்டிஸ்ட் அப்படின்னா நான் கவனிச்சிருக்கேன், என்ன விஷயத்த கவனிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம அங்கே ஒரு சென்டென்ஸை சொல்ல போறோம். ஐ ஹவ் நோட்டிஸ்ட் தட் மை சைல்டு இஸ் புட்டிங் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அட் ஹோம். ஓகே, என் குழந்தை வீட்டில் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறான்றத நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நான் கவனிச்சிருக்கேன். ஓகே, ஐ ஹாவ் நோட்டிஸ், நான் கவனித்திருக்கிறேன், அதனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் சொல்லியிருக்கோம். பட் அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஐ எம் நாட் ஷுர், எதை பத்தி எனக்கு ஷுரா இல்லை, எதை பத்தி எனக்கு உறுதியா தெரியலன்னா, இஃப் தட்ஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த கிளாஸ் ரூம் அப்படின்னா, இது கிளாஸ் ரூம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஓகே, ஸோ என் வீட்டில் குழந்தை நிறைய எஃபர்ட்ஸ் போடுறான்றதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஆனா அது கிளாஸ் ரூம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு எனக்கு உறுதியா தெரியல. இந்த இடத்துல இஃப்க்கு பதிலாக நம்ம வெதரும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஐ ஹவ் நோட்டிஸ்ன்றது மெயின் கிளாஸ், தட் யூஸ் பண்ணி நம்ம பக்கத்துல சொல்லியிருக்கிறது நவுன் கிளாஸ். ஸோ பட் சொல்லி நம்ம இன்னொரு மெயின் கிளாஸையும் இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பட் கனெக்ட்ஸ் டூ மெயின் கிளாஸஸ் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் மெயின் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் ஷுர். கரெக்ட், ஐ எம் நாட் ஷுர் சொல்லிட்டு எதை பத்தி நான் ஷுரா இல்லைன்ற விஷயத்த நம்ம அகைன் இன்னொரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இஃப் ஆர் வெதர் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம். ஓகே, அடுத்தது ஸோ மறுபடியும் இன்னொரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ஸோ யூஸ் பண்ணி அடுத்த விஷயத்த சொல்லியிருக்கோம். ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு. ஸோ ஹியர் வி ஹேவ் 3 independent clauses, 3 main clauses connected with 2 coordinating conjunctions. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க, ஐ ஹவ் நோட்டிஸ்ட்னு சொல்லி அதுக்குள்ளவே இன்னொரு டிபெண்டன்ட் கிளாஸ், இன்னொரு சப்பார்டினேட்டிங் கிளாஸ் இருக்கு. தட் மை சைல்டு இஸ் புட்டிங் இன் a lot of effort at home. அடுத்து ஒரு கன்ஜங்ஷன் ஆட் பண்ணி இன்னொரு இண்டிபெண்டன்ட் கிளாஸை இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஐ எம் நாட் ஷுர் இஃப் தட்ஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் தான் செகண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்
அதுக்குள்ளவே ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் சபார்டினேட்டிங் கிளாஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் தட்ஸ் ரிஃப்ளெக்டிங் இன் த கிளாஸ் ரூம். அது தேர்ட் கிளாஸ் வந்து சோன்ற கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இது கூட கனெக்ட் ஆயிருக்கு, which is I just wanted to understand your perspective. இதுதான் தேர்ட் கிளாஸ். இதுல எந்த டிபெண்டன்ட் கிளாஸும் இதுக்குள்ள இல்ல. ஃபர்ஸ்ட் 2 கிளாஸஸ்ல மட்டும் 2 சபார்டினேட் கிளாஸ் உள்ள இருக்கு. ஓகே, ஆல்ரைட். இப்போ செகண்ட் பேருக்கு போலாம். She understands at home but not in class. வீட்ல அவளுக்கு எல்லாம் புரியுது, ஆனா கிளாஸ் ரூம்ல புரியல அப்படின்றது தான் நம்ம இங்க மீன் பண்றோம். இது இன்னும் பெட்டரா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணி எப்படி சொல்லலாம்னு பாருங்க. She usually understands the concepts when I explain them. நான் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவளுக்கு வழக்கமா புரியுது. பட் ஐ திங்க் ஷீ மைட் பி ஹெசிடேட்டிங் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் கிளாஸ். அப்படின்னா ஆனா எனக்கு தோணுது அவ கிளாஸ் ரூம்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒருவேளை தயங்குறாளோன்னு எனக்கு தோணுது, இல்ல தயங்குறாள்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நமக்கு உறுதியா தெரியாத விஷயம். ஏன்னா வீட்டுல சொல்லும் போது எல்லாம் புரியுது, ஒருவேளை கிளாஸ் ரூம்ல கொஸ்டின் கேட்கும் போது கொஸ்டின் கேட்கறதுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கேட்கறதுக்கு தயங்குறாளோ அப்படின்னு நம்ம அன்சர்டனா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த திங்க் தட் வி ஆர் நாட் வெரி ஷுர் ஆஃப்னு சொல்றதுனால நம்ம இங்க மைட் பி verb plus ing யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டைரக்டா ஷீ இஸ் ஹெசிடேட்டிங்னு டைரக்டா கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லும் போது நீங்க உறுதியா தெரியும், உங்களுக்கு டெஃபினட்டா தயங்குறான்னு தெரியும் அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் இட் மைட் சவுண்ட் சம்டைம்ஸ் ரூட் ஆல்சோ. டீச்சர் கிட்ட பேசும்போது நம்ம மோர் பொலைட் அண்ட் சாஃப்ட்வேர் டோன்ல பேசணும் இல்லையா? ஸோ இந்த மைட் பி verb plus ing யூஸ் பண்ணும்போது இட் சவுண்ட்ஸ் வெரி லைட் அண்ட் சாஃப்ட். ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 மெயின் கிளாஸஸ் கனெக்டட் யூசிங் த கன்ஜங்ஷன் பட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஷி யூஸ்வலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த கான்செப்ட்ஸ். எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான்ற ஒரு விஷயத்த adverb clause யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், when I explain them. ஸோ இங்கே மெயின் கிளாஸ் கூடவே ஒரு adverb clause, அதாவது ஒரு சபார்டினேட் கிளாஸும் கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்த மெயின் கிளாஸ் வந்து பட்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பட் ஐ திங்க்ன்றது மெயின் கிளாஸ். என்ன நினைக்கிறேன் நான், ஷி மைட் பி ஹெசிடேட்டிங் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் கிளாஸ். ஓகே, ஐ திங்க் தட் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஆல்ரைட், ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அட் ஹோம் பட் நாட் இன் கிளாஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. நிறைய டீடைல்ஸ் ஆட் பண்ணி இந்த இதில் சொல்லியிருக்கோம். ஆல்ரைட், இப்போ லாஸ்ட் பேர் பாருங்க. டெல் மீ வாட் ஷீ ஷுட் இம்ப்ரூவ். இது பேசிக்காக நம்ம சொல்றது. இதில் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணி பெட்டர் வெர்ஷனில் எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். இஃப் தேர் இஸ் எனிதிங் ஸ்பெசிஃபிக் ஷீ நீட்ஸ் டு இம்ப்ரூவ். அவ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது விஷயம் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ தட் ஆர் சிம்ப்ளி ஸோ we can work on it together at home as well அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ we can work on it togetherனா நானும் அவளும் சேர்ந்து அதுக்கு ஏதாவது வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் அவ கூட சேர்ந்து நானும் ஏதாவது அதுக்கு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஸோ we can work on it together as well at home. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்ன கிளாஸஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, ப்ளீஸ் லெட் மீ நோ அப்படின்றதான் மெயின் கிளாஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனல் சென்டென்ஸ் இஃப் யூஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த கண்டிஷனல் சென்டென்ஸ்க்குள்ளவே ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸும் சேர்ந்து இருக்குங்க பாருங்க. இஃப் தேர் இஸ் எனிதிங் ஸ்பெசிஃபிக், குறிப்பிட்டு ஏதாவது, என்ன ஏதாவதுன்னா அவ இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது இருந்தா, ஸ்பெசிஃபிக் தட் ஷீ நீட்ஸ் டு இம்ப்ரூவ். ஓகே, அங்க எனிதிங் ஸ்பெசிஃபிக்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற கிளாஸ் தான் தட் ஷீ நீட்ஸ் டு இம்ப்ரூவ். தட் ஒமிட் பண்ணி நம்ம இங்க சொல்லியிருக்கோம். தேர் இஸ் எனிதிங் ஸ்பெசிஃபிக் ஷீ நீட்ஸ் டு இம்ப்ரூவ். ஓகே, ஸோ இஃப் கிளாஸ்க்குள்ளவே ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸும் சேர்ந்து இருக்கு, ஃபாலோட் பை த மெயின் கிளாஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. அதுக்கு அடுத்து இருக்கிறது சோ தட் கிளாஸ், அதுவும் ஒரு adverb clause தான். பட் யூஸ்வலி சோ தட் கிளாஸ்ல that ஒமிட் பண்ணிட்டு ஜஸ்ட் சோ மட்டும் சொல்லுவோம். So acts as a coordinating conjunction and also as an adverb clause conjunction. Actually அது so that, but generally நம்ம spoken Englishல that omit பண்ணிட்டு so we can work on it together at home as well. as well இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா நாங்களும் வீட்டில் அதுக்கு என்னன்றதை சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற அர்த்தத்தில் இங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு ஒரு டாபிக் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுக்கு அடுத்து கேன்சலிங் ஆன் ஃப்ரெண்ட்ஸ் பிளான், இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.